அனைவருக்கும் நல்வாழ்த்து கூறி இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் இன்னும் ஒரே ஒரு கிழமை மாத்திரம் இருக்கின்றன. நாட்கள் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. தேர்தல் களம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே சுவாரஸ்யமான பல விடயங்களும் கவலைக்குரிய பல விடயங்களும் பயங்காட்டல்களும் என்று இப்படியாக தேர்தல் களம் மிகவும் சூடிபுடுத்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் அறிவீர்கள். இன்னும் ஒரு கிழமையில் இலங்கையின் வரலாறு புதிதாக எழுதப்பட இருக்கின்றது. இதில் நீங்கள் பங்குதாரராக ஆக காத்திருக்கின்றீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் இன்று நடந்தேறும் சில விடயங்கள் தொடர்பாக உங்களுடன் சில கருத்து பரிமாறுகளை செய்து கொள்ள விரும்புகின்றேன். 2 நாட்களுக்கு முன்னால் இந்த வலைத்தளங்களில் மிகவும் பேசப்படும் ஒரு விஷயம், பரபரப்பாக பேசப்படும் விஷயம், ஒரு சுவாரஸ்யமாக இல்லாவிட்டாலும் கூட மிகவும் பரபரப்பாகவும் மிகவும் பயங்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதில் ஒன்றுதான், உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த டாக்டர் யூசுப் என்று அழைக்கப்படும் ஒரு கல்விமான், அகடமிக். அவர் ஒரு வைத்தியர், அதே நேரத்தில் ஒரு சட்டத்திரணி. டாக்டர் யூசுப் என்று அழைக்கப்படும் அட்டோர்னி அட் லோ. டாக்டர் என்பது அவர் சட்டத்துறையில் கலாநிதி பட்டம் பெற்றவர் அல்ல, ஆனால் வைத்தியத்துறையில் வைத்தியராக எம்பிபிஎஸ் டாக்டராக கடமையாற்றுவர். ரைட். இவர் ஒரு கட்சியை கட்டியுள்ளார் அல்லது கட்ட முயற்சிக்கின்றார். அதன் பெயர் EPF, ஈக்குவாலிட்டி அண்ட் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் என்று ஒரு பெயரும் வைத்துள்ளார். இது எமக்கு மிக முக்கியமல்ல, ஆனால் அவர் சொல்லிய விடயங்கள் மிக முக்கியமானது. அவர் ஒரு நீண்ட ஒரு ஒளிநாடாவை மக்கள் மத்தியிலே பரப்பியிருந்தார், 17 நிமிடங்கள் கொண்டது. அதன் பிறகு எழுத்து மூலமாக பல விடயங்களையும் அவர் சமூக வலைத்தளங்களில் பரப்பி கொண்டிருக்கின்றார். இவர் சொல்ல வரும் முக்கிய விஷயம் என்னவென்றால், இன்றைய ஜனாதிபதி தேர்தலில் உள்ள இடர்பாடுகள், கஷ்ட நஷ்டங்கள், யாரை தெரிவு செய்வதன் மூலம் இந்த நாடு மிக நேர்த்தியான முறையில் கொண்டு செல்லப்பட இருக்கின்றது என்ற ஒரு விடயம். பொதுவாக சிங்களத்திலே கடை அன்னை என்று சொல்வார்கள். கடைக்கு போவது, அதாவது ஒரு வேட்பாளர் தொடர்பாக அல்லது கட்சிக்கு தொடர்பாக அவருடைய ஆதரவாளர்கள் எப்படி மிக ஒரு உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டு அந்த கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபடுகின்ற ஒரு நிலையை தவிர்த்து அவர்கள் செய்வதெல்லாம் சரி என்ற ஒரு நிலைப்பாட்டில், அவர்கள் செய்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் நிலையில் இல்லை என்ற நிலையில் அவர்களுக்காக வக்காலத்து வாங்குவதை சொல்லுவார்கள், அவர்களுக்காக கடைக்கு போவது அப்படி என்று. ஆனால் இந்த குறிப்பிட்ட டாக்டர் யூசுப் அட்டோர்னி அட் லோ அவர்கள் கடைக்கு போவதை விட இன்னொருபடி மேலே செல்கின்றார். அதாவது இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்களின் அழுக்கு துணிகளை துவைக்கும் ஒரு வாஷிங் மெஷினாக, உடுப்பு துவைக்கும் இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றாரோ என்று எண்ண தோன்றுகின்றது. காரணம், இவர் சொல்லும் பல காரணங்களில் முதன்மையானது, இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஏகேடி என்பிபி கட்சியை சேர்ந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வென்று பாராளுமன்றம் செல்வாராக இருந்தால் அங்கே 113 எம்பிக்கள் கையொப்பமிட்டு இந்த ஜனாதிபதி நாட்டை ஆள தகுதி இல்லாதவர், அவருக்கு ஆளுமை இல்லாதவர், இவருக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாது என்று சபாநாயகருக்கு ஒரு எழுத்து மூலமான ஒரு அறிவித்தல் கொடுப்பார்களே. ஆனால் சபாநாயகர் அதை பார்த்தையா இதில் உண்மை உண்டு, சரி என்று கண்டால் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்க விட மாட்டார் என்ற ஒரு பயத்தை முதல் ஏற்படுகின்றார். இந்த பயம் எப்படி என்றால், பாராளுமன்றத்திலே இப்பொழுது பெரும்பான்மையை காட்டக்கூடிய ஒருவர், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்பது அவசரமல்ல, அவர் பக்கம் யார் யார் இருக்கின்றார்கள் என்பது கூட அவசரமல்ல. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் அவரை தவிர்த்து யாருமே பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதியாக போட்டியிட்டு வெற்றியிட்டு பாராளுமன்றம் வர முடியாது, நாங்கள் உங்களுக்கு அந்த பதவியை தரமாட்டோம், ஆசனத்தை தரமாட்டோம் என்று சொல்வதற்கான ஒரு அறிகுறி தான் இது. அதாவது 113 எம்பிக்கள் கையொப்பமிட்டு ஒரு அறிவித்தலை சபாநாயகருக்கு கொடுப்பார்கள். ஆனால் வரும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை, ஆள்வதற்கு சக்தி இல்லை, இவர் மக்கள் பாராளுமன்றத்தின் விருப்பத்தை பெறவில்லை, இவர் செயலாற்றக்கூடிய நிலையில் இல்லை என்று சொல்லிவிடுவார்களாம். அதை கேட்டு சபாநாயகர் ஆம் அது அப்படித்தான் என்று இவரை பதவியேற்க விட மாட்டார்.
உண்மை எங்களுடைய அரசியலமைப்பில் இப்படி ஒரு ஏற்பாடு உண்டு என்பதற்காக அங்கே சபாநாயகர் ஒரு மடேரோ அல்லது இதுவே நீதிமன்றத்தின் ஒரு மத்தியஸ்தத்துக்கு சென்றால் அங்கே உள்ள நீதிபதிகள் மடேர்கள் என்று நினைத்து விட்டாரோ தெரியவில்லை. எங்களுடைய அட்டோர்னி அட் லா யூசுப் அவர்கள் நீதிமன்றம் சென்றால் கூட அங்கே நீதிமன்றம் பார்க்க இருப்பது இந்த குறிப்பிட்ட உறுப்புரை அரசியலமைப்பு சாசனத்தில் உள்ள இந்த குறிப்பிட்ட உறுப்புரிமையை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் பொழுது அங்கே பாராளுமன்ற அங்கத்தவர்கள் மனதிலே என்ன இருந்தது, எதற்காக இப்படி ஒரு உறுப்புரையை அதிலே சேர்த்துள்ளார்கள் என்ற விடயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இது வெளியே இருந்து வரும் ஒரு ஜனாதிபதியை உள்ளால் எடுக்க முடியாது. ஏற்கனவே உள்ள ஜனாதிபதிக்கு மாத்திரம்தான் இங்கே எல்லா சக்திகளும் திறமையும் உண்டு என்ற அடிப்படையில் ஒரு கவடத்தனமாக போட்டியில் வென்று வரும் ஜனாதிபதிகளை இவர்கள் வெளியே அனுப்புவதற்கு முயற்சியாக இது பயன்படுத்தப்படுமானால் அது அங்கே செல்லுபடியாகாது என்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்க, இந்த டாக்டர் யூசுப் அவர்கள் இன்னும் ஒரு கதையை சொல்கின்றார். ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா வரும் பொழுது அங்கே அவருக்கு இருக்கப் போவது 4 உறுப்பினர்கள். அதை வைத்துக்கொண்டு அமைச்சரவை அமைக்க முடியாது, பாராளுமன்றத்தை கூட்ட முடியாது. இவர் என்ன செய்ய போகின்றார், ஒரு குழப்பமான நிலையை ஏற்படுத்திக் கொள்வார் அப்படி என்று. கணம் சட்டத்தரணி அவர்களே, உங்களுக்கு அரசியலமைப்பின் உறுப்புரை எழுவதை பற்றி ஏதாவது அறிந்துள்ளீர்களா என்பதில் எனக்கு சின்ன சந்தேகம் உள்ளது. இந்த உறுப்புரை எழுவது சொல்கின்றது, ஒரு ஜனாதிபதியாக வருபவர் உடனடியாக பாராளுமன்றத்தை ப்ரோரோக் செய்யலாம், அதாவது ஒத்திவைக்கலாம், அல்லது பாராளுமன்றத்தை டிசால்வ் பண்ணலாம், கலைக்கலாம். அப்படின்னு ஒத்திவைப்பதாக இருந்தால் ஆகக்கூடியதை 2 மாதங்கள் ஒத்திவைக்க வேண்டும். கலைப்பதாக இருந்தால் கலைத்த காலத்திலிருந்து 3 மாதத்துக்குள் புது பாராளுமன்ற எலெக்ஷன் தேர்தல் வைக்க வேண்டும் என்று. இது 2ம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. 21ஆம் தேதி அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்று அவர் எப்பொழுது பதவியேற்கின்றார், ஒரு கிழமைக்குள் பதவியேற்கின்றார் என்று வைத்தால் பதவியெடுத்த அடுத்த நிமிடமே அவர் பாராளுமன்றத்தில் ஒத்திவைக்கலாம் 2 மாதத்துக்கு. அந்த 2 மாதம் முடியும் தருவாயில் உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டாமலே அவர் பாராளுமன்றத்தை கலைத்ததாக அறிவிக்கலாம். அப்படி என்றால் இன்னும் 3 மாதம் கையிலே இருக்கின்றது. இந்த 5 மாத காலப்பகுதிக்குள் அவர் அத்தனை அமைச்சு பதவிகளையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று இதே அரசியலமைப்பு சட்டம் சொல்கின்றது. அங்கே ஆக குறைந்தது இத்தனை அமைச்சர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றதே தவிர ஜனாதிபதி ஒருவருக்கு மன்னிக்க வேண்டும், ஆக கூடுதலாக இத்தனை அமைச்சு பதவிகள் இருக்கக்கூடாது. அதன் அப்பர் லிமிட் மேல் எல்லை 30 என்று வரவேற்கின்றதே தவிர ஒரு ஜனாதிபதி அத்தனை அமைச்சுகளும் வைத்துக்கொள்ள முடியாது என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லவில்லை. ஆகவே அத்தனை அமைச்சுகளும் அவர் வைத்துக்கொண்டு அதற்கு தேவையான செயலாளர்களை நியமித்து கொண்டு பாராளுமன்றத்தை தனியாக நடத்த முடியும் புதிதாக வரும் ஜனாதிபதி அவர்களுக்கு என்பதையும் சட்டத்தரணி அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றனர். ஆகவே இங்கே ஒரு சட்ட ரீதியான சிக்கல் ஏற்படுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதற்கு அப்பால் இங்கே எங்களுடைய டாக்டர் வைத்தியரும் சட்டத்தரணியுமான யூசுப் அவர்கள் சொல்ல வருவது, இந்த என்பிபி கட்சி ஆட்சிக்கு வறுமையானால் அவர்கள் உங்களுடைய மத சுதந்திரத்தெல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள். இதோ பாருங்கள், ரஷ்யாவை பாருங்கள், சீனாவை பாருங்கள், வடகொரியாவை பாருங்கள், அங்கே எல்லாம் கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் நடக்கின்றன, அங்கே சமயங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன, அதே நிலை இங்கேயே வரும் என்று நான் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வெளியிட்ட ஒரு வீடியோவில் சொன்னேன் அல்லவா. எங்களுடைய உள்ளூர் புத்தளத்தின் அரசியல்வாதி SHM நியாஸ் அவர்கள் என்பிபி ஆட்சிக்கு வந்தால் உங்கள் தாடி வைக்கும் உரிமையை இழப்பீர்கள் என்ற ஒரு பயங்கரமான விசித்திரமான கருத்தை சொல்லுவதை இவர் மாற்றி இப்படி சொல்கின்றார். கணம் சட்டத்தரணி அவர்களே, மதிப்புக்குரிய வைத்தியர் அவர்களே, இந்த உலகத்திலே வரலாற்றிலே 100% கம்யூனிஸ்ட கருத்தியலை அடிப்படையாக கொண்ட ஆட்சி எப்பொழுதும் நடந்திருக்கவில்லை, நடந்து கொண்டிருக்கவும் இல்லை, இனி நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதில் இருந்தே உங்களுக்கு தெரியும் கம்யூனிசம் என்பது ஒரு ஃபெயிலியரான ஒரு விஷயம், அல்லது இன்னும் அது சரியான முறையில் 100% பரிசிக்கப்படாத ஒரு விடயம். ஆகவே அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்பொழுது நீங்கள் சீனாவையும் ரஷ்யாவையும் கொரியாவையும் சொல்வீர்களே, ஆனால்
வடகொரியா ஓரளவு அப்படியான ஒரு நிலையில் இருக்கின்றதே தவிர சீனாவும் ரஷ்யாவும் அப்படி இல்லை. சீனாவில் எத்தனை பள்ளிவாசல்கள் உண்டு, ரஷ்யாவில் எத்தனை பள்ளிவாசல்கள் உண்டு. அதை விடவும் ரஷ்ய அதிபர் பூட்டின் அவர்கள் ஒரு ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டியை தன்னுடைய சமயமாக ஏற்றுக்கொண்டவர். அவர் கோயிலுக்கு செல்லும் போதே அவருடைய மத அனுஷ்டானப்படி தலையிலையும் நெற்றியிலையும் நெஞ்சிலையும் கையை வைத்து அவருடைய கடவுளாக நம்பும் யாருக்கோ அவர் பிரார்த்தனை செய்வதையும் கூட கண்டிருப்பீர்கள். ஆகவே ஒரு நாட்டின் தலைவர் சமயத்தை சரியாக பின்பற்றும் பொழுது, அந்த சமயம் எப்படிப்பட்டது ஏதுவானது என்பது எமக்கு பிரச்சனை இல்லை, ஒரு சமயத்தை பின்பற்றும் பொழுது அந்த நாட்டிலே சமய உரிமைகள் இல்லை என்று சொல்வதை கேட்கும் பொழுது இவருக்கு அந்த நாடுகளை பற்றியோ அதன் வரலாறுகளை பற்றியோ அதன் சாதாரண நடைமுறை பற்றியோ எதுவும் தெரியாமல் அதை இங்கே ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக பாவிக்கும் ஒரு கைங்கரியத்தை செய்வது ஒரு கண்டிக்கக்கூடிய விடயம். இதே போலத்தான் சைனாவிலும். அங்கே நான் சொல்லியது போல 14,000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் உண்டு. எங்கே சீனாவில் மாத்திரம். ரஷ்யாவில் எத்தனையோ இருக்கின்ற. அண்மையில் கூட 2-3 வருடங்களுக்கு முன்னால் துருக்கி அதிபர் அவர்கள் மாஸ்கோவுக்கு விஜயம் செய்யும் பொழுது அங்கே ஒரு பெரிய பள்ளிவாசலை திறந்து வைத்தார் என்ற ஒரு செய்தியும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கின்றேன். இதை தவிர இவர்கள் சொல்லுவது, அதாவது டாக்டர் யூசுப் சொல்லும் விடயம்தான் இங்கே இவர்கள், அதாவது இந்த என்பிபி கட்சியினர் மத கொள்கை நம்பிக்கை அற்றவர்கள், சமய நம்பிக்கை அற்றவர்கள் இங்கே சமய விடயங்களை உங்களுக்கு செய்ய தரமாட்டார்கள். இதே போலத்தான் கிழக்கில் இன்னொரு அரசியல்வாதியும் அங்கே சொல்லியுள்ளார். அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதியாக வருவாரையானால் அல்லது அவர்களுடைய கட்சி அடுத்த முறை பாராளுமன்றம் அமைக்குமானால் முஸ்லீம்கள் உங்களுடைய மிகவும் முஸ்லீம்களின் 2 பெருநாட்களில் ஒன்றை விட்டு கொடுக்க வேண்டும், அவர்கள் ஒரு பெருநாளை தடை செய்வார்கள். எனக்கு தெரியவில்லை ஏன் தெரிந்தெடுத்து ஒரு பெருநாளை தடை செய்கின்றார்கள். தடை செய்வதெல்லாம் 2 பெருநாள்களையும் தடை செய்யலாம். உங்களுக்கு தொழுகைக்கு இடமளிக்கப்பட மாட்டாது அப்படி என்று இந்த அரசியல்வாதியையும் இந்த புதிதாக அரசியலுக்குள் நுழையும் இந்த டாக்டர் யூசுப் அவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இன்று ஆயிரக்கணக்கான பிக்குகள் இந்த என்பிபி என்ற கட்சிக்கும் ஏகேடி என்ற அனுரகுமார திசநாயக்காவுக்கும் ஆதரவாக களமிறங்கி இருப்பதிலிருந்தே உங்களுக்கு விளங்கவில்லையா? இவர்கள் எந்த காலத்திலேயுமே மக்களின் மத உரிமையில் கை வைக்க மாட்டார்கள், கை வைக்க முடியாது. கை வைப்பது என்பது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனமோ அல்லது அவருடைய கட்சியின் சித்தாந்தமோ அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட ஏகேடி அவர்கள் இலங்கையின் முக்கியமான மகாநாயக்க தேர்தல்களை சந்திக்கின்றார், எத்தனையோ பௌத்த நிக்காயாக்களின் தலைவர்களை போய் சந்திக்கின்றார் என்பதையும் கூட, இதை விடவும் முஸ்லீம் சமயக்காரர்களை சந்திக்கின்றார், குறிப்பாக ஜமியத் உலமாவை சந்திக்கின்றார், கிறிஸ்தவ பாதிரிகளை சந்திக்கின்றார், சைவ குருக்களை சந்திக்கின்றார் என்று இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி ஏன் சமயங்களை இல்லாமல் செய்ய போகின்றார் என்ற கேள்வியை டாக்டர் அவர்கள் மனதுக்குள் சற்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி உங்களிடம் தயவாக நான் வேண்டிக் கொள்வது, இப்படியான பொய் பிரச்சாரங்களை சொல்லி மக்களை பயங்காட்டாதீர்கள். மக்களே, எங்களுக்கு இருப்பது இன்னும் ஒரே ஒரு கிழமை. இதிலே நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு, இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமையான ஊழல் அற்ற யூசுப் அவர்கள் அவருடைய இந்த ஒளிப்பதிவிலே சொல்கின்றார், அனுரகுமார திசநாயக்கா என்பவர் ஊழலற்றவர், நல்லவர் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் ஜனாதிபதியாக வர வேண்டுமானால் இன்னும் 10 வருடங்கள் பொறுத்திருக்க வேண்டும். 10வது வருடத்தில் அவர் வாக்கு கேட்பாராக இருந்தால் நானும் அவருக்கு வாக்களிப்பேன் என்று. இவர் எதை எதிர்பார்க்கின்றார்? இந்த 10 வருடத்துக்குள் அவர் அனுரகுமார திசநாயக்கா எதை செய்து காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றார் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது இருக்கும் அனுரகுமார திசநாயக்கா தான் 10 வருஷத்துக்கு பின்னால் ஒரு 10 வயது கூடி இருப்பாரே தவிர அவர் கொள்கையில் மாற்றங்கள் இருக்கப் போவதில்லை. அவர் தன்னுடைய அரசியல் சித்தாந்தங்களை மாற்றி இன்னொரு கட்சிக்கும் சேரப்போவதும் இல்லை. இதே கட்சியை தான் வளர்த்து கொண்டு போவார். ஆகவே 10 வருடத்துக்கு பின் வாக்களிக்க தயாராக
இருக்கும் இந்த டாக்டர் யூசுப் அவர்கள் இன்று தயாராக இருக்கும் மக்களை பயங்காட்டுகின்றார். இவருக்கு வாக்களிக்காதீர்கள், அவர்களுக்கு பொருளாதார திட்டம் இல்லை, உங்களுக்கு சமய உரிமைகள் தரப்பட மாட்டாது, அப்படி எப்படின்னு தனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிந்த மாதிரி இங்கே காட்ட வருகின்றார். ஆகவே டாக்டர் யூசுப் அவர்களே அல்லது அவர் போன்றவர்களே இப்படி மக்கள் பயங்காட்டாதீர்கள். நீங்கள் அரசியலில் குதிப்பது அல்லது ஒரு கட்சிக்கு கடைக்கு போவதோ அல்லது வாஷிங் மெஷினாக செயற்படுவதோ உங்களுடைய சொந்த விருப்பம். அதற்காக வேண்டி மற்ற கட்சிகளின் மீது அவதூறுகளை ஏற்படுத்தாதீர்கள், மக்களை பயங்காட்டாதீர்கள். உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் அரசியல் களத்திலே இருக்கின்றீர்கள் என்றால் மக்களுக்கு உண்மையை சொல்லி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமே அல்லாமல் பயமுறுத்தி அவர்களை என்றுமே இருளுக்குள் வைத்து அவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்காதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மக்களே, கையில் உள்ளது இன்னும் ஒரே ஒரு கிழமை. இந்த முறை நாங்கள் தவறவிட்டால் இனி எந்த காலத்திலுமே எமக்கு இப்படி ஒரு வாக்கு அமையப்போவதில்லை. மக்களே, இன்று நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். IMF என்ற இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டினால், சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 2027 டிசம்பர் வரை. 2028 ஆண்டு ஜனவரியிலிருந்து நாங்கள் பெற்ற கடன்களை முதலும் வட்டியுமாக திருப்பி கட்ட வேண்டும். அதை கட்டுவதற்கான எந்த திட்டங்களும் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமோ அல்லது வேட்பாளர் சஜித் பிரேமதாசனமோ இல்லவே இல்லை. ஆகவே உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தப் போகின்றார்கள், பொருளாதார ரீதியில் கஷ்டத்தை உங்களை ஆழ்த்தப் போகின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பொருளாதார ரீதியில் சிறந்த ஒரு திட்டத்தை கையில் வைத்து கொண்டிருக்கும் இந்த ஏகேடி அவர்களையும் அவர் சார்ந்த NPP கட்சியையும் நீங்கள் ஆதரிப்பதன் மூலம்தான் நாங்கள் 28ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து நாம் கடன்களை திருப்பி கட்ட முடியும் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மீண்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, இவர்கள் இந்த அரசியல்வாதிகள் உங்களை பயங்காட்டுகின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கா இந்த நாட்டுக்கு வந்தால் மாத்திரம்தான் நீங்கள் மீண்டும் பெட்ரோலுக்காகவும் கேஸுக்காகவும் போலிலே நிற்க வேண்டிய அவசரம் இல்லை என்று கூறுகின்றார்கள். முதலில் நீங்கள் யோசிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது, எங்களுடைய நாட்டிலே இந்த பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் போலின் ஏற்பட்டது உலக சந்தையில் பெட்ரோல் விலை கூடியதல்ல, உலகத்திலே உள்ள அத்தனை பெட்ரோல் கிணறுகளும் வற்றி போனதும் காரணம் அல்ல. இலங்கையிலே பெட்ரோல் வாங்குவதற்கு காசு இல்லாமல் போனது. அந்த காசு எங்கே போனது என்றால், டாலர் எங்கே போனது என்றால் களவு போய்விட்டது. அல்லது அந்த 2 ஆண்டு அந்த கொரோனா பீரியடுக்கு காலப்பகுதிக்குள் சரியான பொருளாதார வளர்ச்சி இல்லாத காரணத்தினால் அப்படி நடந்துவிட்டது. இந்த பெட்ரோலுக்கான கேஸுக்கான வரிசையை அவர் நிப்பாட்டினார் என்றால், இந்தியா கொடுத்த உடனடி காசை கடனுக்காக கொடுத்த பணத்தை அடிப்படையாக வைத்து பெட்ரோல் இறக்குமதி செய்தால் அங்கே போலியில் நிற்பது, வரிசையில் நிற்பது இல்லாமல் போனது. இதை யார் இருந்தாலும் செய்துதான் இருப்பார்கள். ஆகவே மீண்டும் இன்னொரு மனிதர் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அங்கே பெட்ரோல் கேஸ் போலில் இருக்கும் என்பது ஒரு கற்பனையான ஒரு பயங்காட்டல். என்றால் சர்வதேச நாணய நிதி எமக்கு அளிக்கப்பட்ட கடன் இன்னுமே அங்கே இருக்கின்றது, அந்த பணம் அங்கேயே இருக்கின்றது. 2027 டிசம்பர் வரை அந்த பணத்தை கட்ட வேண்டிய எந்த தேவையும் இல்லை, அதற்கான வட்டியும் செலுத்த வேண்டிய அவசரமே இல்லை. ஆகவே எவர் வந்தாலும் இங்கே போலின் என்ற விஷயம் இனிமேல் இல்லை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இருந்த பொழுதிலும் 28 ஜனவரியிலிருந்து நாங்கள் பெற்ற கடனை அதற்கான வட்டியும் திருப்பி செலுத்த வேண்டுமானால் இருந்தால் இப்பொழுதே நாங்கள் செயலில் இறங்க வேண்டும். செயலில் இறங்குவதற்கு சரியான திட்டம் வேணும். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சரியான ஒரு செயல்பாட்டு ரீதியிலான திட்டங்கள் வேணும். அதை சரியாக வைத்திருப்பவர்கள், நடத்துபவர்கள் இந்த NPP கட்சியை தவிர வேறு யாரும் இல்லை. முதலில் ஊழல் நிறுத்தப்பட வேண்டும். ஊழல் நிறுத்தப்பட்டால், களவுகள் நிறுத்தப்பட்டால் நாங்கள் அதிகமான பணத்தை சேமிக்கலாம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்பினேன். மீண்டும் கடைசியாக எமக்கு உள்ள ஒரே ஒரு வாரம், இந்த 7 நாட்களில் நாம் நிறைய சிந்துவதற்கு ஒன்றுமே இல்லை. முக்கியமாக நாம் பயங்கொள்வதற்கு எந்தவித தேவையும் அனாவசியமான தேவையும் எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு போதிய அளவு வாக்குறுதிகள், போதிய அளவு விளக்கங்கள் எல்லா கட்டத்திலும் தரப்பட்டுள்ளது. இன்னும் 5 நாளைக்கு தரவே போகின்றார்கள். அதை நீங்கள் கருத்தில் எடுத்து ஏகேடி அவர்களை இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக 21ஆம் தேதி தெரிவு செய்து இலங்கை வரலாற்றிலே புது அத்தியாயத்தை எழுத உங்கள் பங்களிப்பை செய்யுங்கள் என்று உங்களை பணிவாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் 22ஆம் தேதி சந்திப்போம்.